ஒரு காட்டுல சிமிங்கிற பறவை இருந்திருக்கு. அந்த பறவை தனக்காக வாழாம எப்பொழுதுமே யாராவது நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்ந்திருக்கு. அப்படி வாழ்ந்ததுனால அந்த பறவைக்கு நிம்மதியே கிடையாது. இந்த ஃப்ளவர் எனக்கு வச்சது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மற்றவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த ஃப்ளவர் வச்சிருக்கிறது அவங்களுக்கு அசிங்கமாக தெரியுமோ? ஒருவேளை இது நல்லா இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு மட்டும் அழகா தெரியலாம் இல்லையா? இப்படி யோசிச்சுட்டே இருந்ததுனால சிமி பறவைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அந்த டைம்ல சிமி பறவையை பார்த்த இன்னொரு பறவை, ஏய் சிமி, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இந்த ஃப்ளவர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சிமி பறவை பார்த்த இன்னொரு பறவை, என்ன சிமி, இந்த ஃப்ளவர் உனக்கு நல்லாவே இல்லை. இது வச்சதுனால நீ ரொம்ப அசிங்கமா தெரியுற. சிமி பறவையும், இப்போ நான் யார் சொல்றத நம்புறது? அவ சொன்னா அழகா இருக்குன்னு சொன்னா, இவ சொன்னா இந்த ஃப்ளவர் உனக்கு நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்குன்னு சொல்றா. ஆனா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்புறம் தான் வருத்தமா இருக்கிறத உணர்ந்த சிமி பறவை, நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி வாழணும்? இப்படியே இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த சிமி பறவை அதுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா நம்ம நிம்மதி தான் கெட்டு போகும் அப்படின்னு சிமி பறவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.